எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயிலை கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அண்ணன் ராமசாமி கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி. அமைதி அமைதி. அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்ற. நம்ம கொட்டாய திறக்க போற 2 சிங்க குட்டிங்க இன்னும் தயாராகலையே. என்ன 2 பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாயுதம், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுங்க தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசிறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே அதாங்க சின்ன பாண்டியன், அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான், பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில. அவ்வளவு பாச பிணைப்பு. அடிச்சுக்கிறாதிய பையன் தங்கராஜா, அடிச்சுக்கிறாதிய பேசாம போயிரு, இல்ல செத்துருவ. காலி பசங்களா, இப்பதான் உங்களை பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்ற, அழுத மாதிரி கத்திட்டு இருக்கேள. இப்ப என்னடா எங்க அம்மாட்ட தகராறு? உங்க அம்மாட்ட ஒரு தகராறு கிடையாது. டேய் அண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் மாட்டுவேன், மாட்டினா கழட்டவே மாட்டேன். இப்ப நான் மாட்டல, மாட்டி இருந்தா கழட்டிக்க. என்னடா அது? அவன் மாட்டலன்றா, நீ கழட்டுன்ற. எதை கழட்ட சொல்ற? அப்பா இத்தனை பேண்ட் கட்ட எடுத்து போடுவான், தம்பி ஆக்கிற பாஸ்ல விட்டுருவேன். இன்னைக்கு 2000 எடுத்து போட்டிருக்கான். போட்டியா? அப்பா இவன் பேண்ட் சட்டெல்லாம் நான் போடுவேன், ஒத்துக்கிறேன். இவன் 2000 மட்டும் எடுக்கவே மாட்டேன். நீ ஜாலி லோஷன் எனக்கு தெரியும். நீ ஜாலி லோஷன் திருடதே கிடையாது. என்னடா அது ஜாலிம் லோஷன்றா? சொறி சிறங்கு படை மருந்து. ஐயோ டேய், பாரு டேய், எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை. அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரவேலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கான பயலுக்கு தெரியுமா? ஒரு பயல மறக்கானோம். நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியாவை நேற்று எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து மூடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாடாஜி போடா. ஆறுபடி அரிசி மாவை இட்லி வளர்த்துட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உண்மைன்னு இருக்கல. ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100 கணக்கில் வடைய சுட்டுட்டாக்குற. இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீயே தின்னு தீர்த்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல முடிச்ச?
உன் மதத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டாலா? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்ச கூட்டத்தை எடுத்துட்டானோ? டேய் வத்தல, என்னடா கல்லெல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய் சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமி இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யார்ட்டையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6 இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் ஏறா எடு, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கபே, அருமையான பேர். கனகராஜனா கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா கொஞ்சம் உள்ள வர்றியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போணுமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற வராங்க. ஏய் பின்னால வண்டி எடுக்கிற, பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க வாங்க. முட்டுதா? முட்ல வாங்க. இப்போ முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. ஏமா வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதா? அவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கி வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசப்பட்டிக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு 8 போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும். பாட்டி பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. ஏண்டா ராயசாமி, பொண்ணு கருப்பு தாளா சிவப்பு தாளா? புலித்தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. டேய் போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் விவரமா. பாட்டி நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ மத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா ஆ, பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா
கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி? ஏங்க ராமசாமி, யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லிருந்தீங்களா? நீங்க தானா? உங்களுக்காகத்தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அதை ஏங்க கேக்குறீங்க? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரப்படாது. விலகினதுக்கே விழா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா. சின்ன பாண்டி, அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லிட்டு தர்றானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான்னு இருக்கேன். ஆமா, அவங்க பேர் என்னங்க? 2 கழுதைக்கு ஒரே பேரு தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இத வந்துட்டானே, இவன் தான் இழைச்சு, ரொம்ப சாது. பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம், உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டர் மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிச்சுன்னு சொன்னல, அதுல ஒரு எருமையே இதுதான். அப்ப இன்னொரு எருமை அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல. இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம். 2 வயசுக்கு உனக்கு மூத்தவன்டா. அவன் தான் நான் முதல்ல கல்யாணம் செய்யணும். 2 வயசு சின்ன பண்ண பார்த்து கட்டி வைக்கிறது. அதான் உங்க அப்பா கிட்ட கேட்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல, எனக்கு 18 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்னைய கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா, என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்னைய கட்டிக்கிறவனு சொல்றேன். அறிவு கட்டவன, எங்க அம்மாளையா கட்டிக்க போற? நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால நான் இந்த வரேன்டா. அப்புறமா பேசிக்கிறேன். கட்டே பார்த்து டேஞ்சர் லைட் மாதிரி. ஏப்பா, ஏதோ திருட்டானா? கழுதைக்கு கல்யாணம் கேக்குது. அது ஓட்டம். நீ பொண்ண பாத்தியா? பாத்த. என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன்ட்டு போற. புடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு ஒன்ன புடிச்சிருக்கா? அத அந்த பொண்ணுல போய் கேட்கணும். ஏன்டா அவனை போட்டு உழுப்புற? என் பேரனை பார்த்தா வெள்ளக்கார சோறையாட்டா இருக்கிறேன். எந்த சிறுக்கிக்கு பிடிக்காது? சிறுக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம், வர்ற மாசத்துல வச்சிருவோம். அலையிறானுங்களே. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாய திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டான். என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லீங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு? நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர், என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ, லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? 2 ஃபுல்லு, 2 ஆஃப், 1 குவார்டர். இந்த சட்டத்துணை எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர்.
அண்ணாச்சி நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நாங்க இதை எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 கொண்டு நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துடுறேன். டேய் போயிட்டு வாடா. தம்பியை நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன். வா வா சுருக்கா வா. 50 பைசா 1000 கணக்கில் வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போயா போயா. வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருங்களா? சரி 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 அண்ணா அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1 2 குறைஞ்சுனா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா? தம்பி வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 குறைச்சிட போறேன் மாஸ்டர். தம்பி 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவ தம்பி? வேணும்னா என் ஹோட்டல் பையனை அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன். கிண்டலா? லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வித்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தாங்க லட்டு. டேய், துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கிக்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? ஷூ, முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க 2 பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். போன வாரம் பார்த்த படத்துல ஒரு வசனங்க, நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறதை விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்கதான் மனசு கொண்டாம நடந்துக்குவாங்க. அப்ப முட்டாள்தனமா தெரிஞ்ச வசனம் இப்பதாங்க எனக்கு முழுசா புரிஞ்சது. எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது. ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நாம நல்லவனை எத்தனை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. செத்தவர் தான் ஒத்துக்கும். நல்லவரை உங்களை சந்திச்சனால மாபெரும் நல்லத்துக்கும் தப்பிச்சேன். என்னங்க நம்மளை பிரிக்க உலகத்துல எந்த தடவை வந்தாலும் அதை நான் கண்டிக்கவே மாட்டேன். என்னங்க உங்களதான்? என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நேற்றே நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு? இல்ல, அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதா சரியா படுது. நீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கீங்களோ குப்பைப்படுத்தி யோசிக்கீங்களோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. நான் வரட்டுமா? கீதா ஏய் டச் டோன் கையிடு. 10 பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவ, பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போறேன். இதெல்லாம் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி? யாருக்குங்க? எனக்கு தான். போங்க போங்க, அந்த சிரிக்கிதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டு போறான்னு பாத்துறேன். சிரிக்கி இருக்குன்னு சுருக்குன்னு பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவ அவளுக்கு நீங்க வக்காலத்தா? ஏண்டி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசான காரியமா இருக்கும்? முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே அலைஞ்சிட்டு ஓடி வந்துருவீங்களே. யாரு நீங்க? எங்க மண்டத்துல குடி இருந்தீங்களா? போடி. கேட்டுக்கடி, என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு. ஏங்க இன்னொரு 4 தடவை டீ போட்டு கூப்பிடுங்க, அப்பதான் இவ்வளவு போறேன். டேய் எப்படி துரோகி? என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வாசியா இருக்கான். நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகடா நாளைக்கு நீ லாரிக்காரனுக்கு பால் சொல்லுவ. வாங்க போங்க வாங்க போங்க வாங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, படம் சரியாவே தெரியல. உங்கள் சேவையே எங்கள் சேவை. லைட் ஆஃப் பண்றா. காலேஜ்
லைட்ட போடுறா. ஐயோ நிறைய காலி பண்ணிட்டாருங்களே. வாலிபத்தின் மன்னவன், லீலைகளில் மன்னவன். இங்க வா. லைட் போட்டு தான் படம் காமிப்பேன். இஷ்டமா? ஐயா லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ இத்தோட திவால் தான் அடிச்சிருப்பால. சார் எஸ், லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார் என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா? மாஸ்டர் சார ஸ்வீட்டா கவனி. புதுசா? மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சாரு. என்னங்க வீடியோ எங்க வாங்குனீங்க? நமக்கும் ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்தா தரேன். பேப்பரோடவா? பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்குனீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதான். ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்குற விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். நேரம். நீ கையை கொஞ்சம் காட்டுங்க. ஒரு பூ பேரு சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ஹலோ ஆண்டாளு, என்ன சாப்பிட்டியோ? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு கொஞ்சம் தரக்கூடாதா? அண்ணா வா வா. இல்ல இல்லம்மா. யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்சோண்டா. நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, ஏய், நான் உனக்கு பெரியவன் இல்ல. ஏன்டா என்ன பாண்டியனை கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். ஐயோ வரலையாண்ணா. ஐயோ வரலையாண்ணா. ஐயோ வரலையாண்ணா. வரலையாண்ணா. எடுக்கிறேன் டைட்டா வர மாட்டேங்குண்ணா. இனிமே என்ன பாண்டியான்னு கூப்பிடுவிய? கூப்பிடவே மாட்டேன். கூப்பிட்டா என்ன பண்றது? கூப்பிட்டு மறுபடியும் டைட்டா மாட்ட விட்டுருங்க. ஐயா ஐயா டைட்டா அழியுதுண்ணா. என்னப்பா ஆச்சு? ஐயோ எந்த தருதலடா உன் தலையில இதை மாட்டிச்சு? அனந்தாப்பா வல்லாதிக்கு மாத்திருச்சு. அனந்த் திட்டாலப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தவசா மாட்டி வச்சிருக்கடி. உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிறேன். சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்க. அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. அண்ணன் நல்லா வருப்பா. எப்பா அண்ணன் நல்லா வருப்பா. தேவசாவை மாட்டி குழப்பிட்டானே. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசாவை மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரமாச்சு தேக்ஸா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு அழுகுற? எனக்குங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். தேக்ஸாக்குண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க?
என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியரே. என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற? டேய் இது எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா அவன் உன் புடவைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க விவகாரன்றிய? அட நீ வார்த்தை அவன் திருத்தலமா காலேஜ் தோத்துருக்கு எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா அது என்னடான்னு கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரா அவன் சுத்த கேட பயலா இருக்கான். ஜவுளி கடைக்காரங்கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கூட. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடித்த 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி பத்திரிகையில உங்க தாத்தா பேர் போட்டுக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவள ஆரம்பிக்கும். ஏவனா எலியா? டேய் என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பெண்ணானவளா இருப்பேன். பித்தளை பாத்திரம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திட்டு பொருளா? என்ன கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு, 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை காய்ச்சிக்க. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு. போடா போய் வேலையை பாரு. முதலாளி எனக்கு 2 நாள் லீவு வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில? ஐயோ நிறுத்தியா? யோ உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு நான் என்ன கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு பயலையும் காணா? கூட்டம் கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ சரக்கு மாஸ்டர் இப்படி வாயா. சொத்த பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதைதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் இந்த மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது. நான் பார்த்து ஒண்ணும் ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல கொண்டாந்து கொடுக்க சொல்லு. பெரிய முதலாளி கல்யாணத்துக்கு யார் சமையல்? சத்தியமா நீ இல்ல. கல்யாண சமையல்ல என்ன தொழில் ரகசியம்னா இன்னிலிருந்து உனக்கு நிரந்தரமா லீவு.